யாழ்ப்பாணத்துக்கு வராக்கள் கட்டாயம் இந்த ஒரு கடையில் வந்து சாப்பிடாம போயிடறாங்க. இதுக்கு பேர் வந்து மலாயன் கஃபே. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே நடத்தி வராங்களா அந்த கடையை. நான் 4-5 தரம் வந்திருக்கேன். ஒரு கப்பை பார்ப்போமா இன்றைக்கி எப்படி சாப்பாடு இருக்குன்னு. இங்கே வேலை செய்கிற ஆக்கள்லாம் இந்த கேம்பஸில் படிக்கிற நம்மளோட சகோதர மொழி இனத்தவர்கள் தான் வேலை செய்கிறாங்க எல்லாம். மணி இடியாப்பம் அது இடியாப்பம் மற்ற இடியாப்பம் இடியாப்பம் ஆயக்கே இல்லை தாம இடியாப்ப கேவத்தானே காலகண்ணா முன்ன கேம்பஸ் கேம்பஸ் சர்ப்ரைஸ் ரைட். ஓகே முதல்ல 5 இடியாப்பத்தில் ஆரம்பிப்போம். மணி சாம்பார்த்தினா அதை சொதியப்பேன். சாம்பார் தான் சிகப்பு இடியாப்பம் தான் இருக்குது இங்கே. இங்கே பாருங்க, நல்ல பெரிய இடியாப்பம். சாம்பார் போட்டு சாப்பிட்டு பார்ப்பேன். என்ன எடி மாதிரி பாருங்கள், இடியாப்பத்தில் சாம்பார் ஊற்றுனாங்க. உப்பு பொடி காரம் எல்லாம் கணக்கான மிக்சிங்கில் இருக்குது. இது ஒரு வித்தியாசமான நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று வருது இங்கே. 50 வருஷமாக இந்த ஹோட்டல் செஞ்சுட்டு போயிடறாங்களாம். அப்படின்னா லேஸ் இல்லை தானே. என்னென்னா இங்கே வார மக்கள் வந்து வராங்க டேஸ்ட்டை நோக்கி தான். இவங்க இந்த தரத்தையும் இந்த டேஸ்ட்டையும் எந்த நாளும் ஒரே மாதிரி வச்சுருக்காங்க. அதனால தான் ஒருக்கா வந்து சாப்பிட்ட ஆக்கள் வந்து திருப்பி வராங்க. நானே 2-3 தரம் வந்துட்டேன் இங்கே. என்ன இடியாப்பம் சாப்பிடக்குள்ள வடை இல்லாமல் சாப்பிடக்கூடாது. வடை கேட்டேன். இங்கே பாருங்க, பெரிய வடை. ஸ்ரீலங்காவில் இவ்வளோ பெரிய வடையை நான் பார்த்தது இல்லை. இந்த தடிப்பமான பெரிய வடை ஒன்று. விலை எவ்வளோ சொல்லுவாங்கன்னு தான் தெரியல. அதே சாப்பிடுவோம். ஆனால் ஒரு விஷயம், இந்த வடையை பார்க்கக்குள்ள வந்து தனி உளுந்து இல்லை. இதில் வேறு என்னென்னமோ மிக்ஸ் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். அரிசி போட்டிருக்காங்க. அந்த உளுந்து வாசனை கொஞ்சம் குறவு தான். வடை நல்லா பெருசாக இருக்குது, ஆனால் உளுந்து வாசனை கொஞ்சம் குறவு. வடை குவாலிட்டி கொஞ்சம் அவ்வளோ விசேஷம் இல்லை. விசேஷம் என்னென்னா சேவிஸ் நல்லா இருக்குது. கேட்காமையே வந்து எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், வந்து கேட்டாங்க சாம்பார் போதுமா, சாம்பார் போதுமானு போட்டுக்கிட்டு இருக்காங்க. சில ஹோட்டலுக்கு போனால் கேட்டு நம்ம கெஞ்சினதுக்கப்புறம் தான் வரும். இடியாப்போ முடிஞ்சு சத்து மணி வேணுமானா தேன் தோசை பராட்டா கேட்டப்போ எக்கா கேட்டேன். நமக்கு எங்கே போனாலும் பராட்டாவில் முடிக்கிறாதே தூக்கம் போகாது. பராட்டா பார்த்தீங்கன்னா சின்ன பராட்டா, மிச்சம் சின்னதாக இருக்குது. பராட்டா சின்னதாகவும் இருக்குது, ரொம்ப மெல்லிசாகவும் இருக்குது. எத்தனை சாப்பிட வேண்டி வருமோ தெரியல. கைமல்லி வெச்சல பொடி பராட்டா பொடா பொடினு ஒரு பராட்டா சாப்பிட்டு பத்தலை. பொடி மல்லி நிமிஷம் தக்காளி தேவை. நான் பொடா பொடி. நம்ம ஊர் பராட்டாவோட ஒப்புடக்குள்ள வந்து 100% தான் இருக்குது. மிச்சம் மெல்லிசாக இருக்குது. இந்த பரோட்டா கிட்டத்தட்ட 10 சாப்பிடும். என்ன சாம்பார் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. 5 இடியாப்பம், 2 பரோட்டா, இஞ்சி பிளேட்டி. சாப்பிட்டு முடித்தோன்னே எங்கே போனாலும் ஒரு இஞ்சி பிளேட்டி குடிச்சிங்கன்னா டக்குன்னு ஜீரணம் ஆகிடும். அப்போ தான் அடுத்த சாப்பாட்டுக்கு ரெடி ஆகலாம். உண்மையை சொல்லணும்னா இந்த ஹோட்டலில் இடியாப்பம் சாப்பிட்டேன், அதுக்கு சாம்பார் இருந்துச்சு. இடியாப்பம் சாம்பார் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. ஆனால் பரோட்டா கொடுத்தாங்க மிச்சம் மெல்லிசான பரோட்டா. அது அவ்வளோ விசேஷம் இல்லை. வடை கூட முழு உளுந்தில் செய்யலை. அப்போ
இப்போ நாங்கள் வரக்குள்ள தீர்மானம் பண்ணிக்கணும். ஹோட்டல் நல்ல ஹோட்டல், சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் சாப்பிட்ற பொருட்களை நம்ம தெரிவு செய்யக்குள்ள யோசிச்சு பார்த்துக்கணும். இடியாப்பம் சாப்பிடுங்க, புட்டெல்லாம் சாப்பிடுங்க. பரோட்டா கையை வைக்காங்க, பரோட்டா பத்தாது, கொட்டிட்டு பத்தாது. சாம்பார், குழம்பு, சம்பல் எல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. முடிவாக சொல்கிறது என்னென்னா, இங்கே வந்தீங்கன்னா காலை சாப்பாடை மலாயான் கஃபேயில் வந்து சாப்பிடுங்க. உண்மையாக வேர்த்தாக இருக்கும். ஆனால் பரோட்டா சாப்பிடாதீங்க, அது அவ்வளோ கொடுக்குற காசுக்கு வேர்த்து இல்லை. கடைசியில் முடிவாக ஒன்று சொல்கிறேன், வாங்க காலை சாப்பாடுக்கு சாப்பிடுங்க. இடியாப்பம் புட்டோடு நின்றுக்குங்க. ஏன்னு சொன்னால் கொடுக்கப்பட்ட விலை வந்து சரியான ஹை சார்ஜஸ். இந்த இடத்துக்கு வந்து சரியான விலை கூட. இடியாப்பம் வந்து சாதாரணம், அதுக்கு ஊற்றின சாம்பார்லாம் நல்லா இருக்குது. ஆனால் பரோட்டாலாம் 85 ரூபாய்க்கு உண்மையிலுமே ஒர்த் இல்லை. உளுந்த வடைனா அதில் உளுந்தே இல்லை, குறைவான உளுந்து வடை தான். அதெல்லாம் வாங்க. இடியாப்பத்தோடு நிப்பாட்டிக்கிட்டோம்னா சந்தோஷமாக போகலாம். மலாயன் கஃபேக்கு வாங்க, இடியாப்பம் புட்டு மட்டும் சாப்பிடுங்க, வேறு எதுலேயும் கை வைக்கிறாங்க.